நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் அன்பு ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த வசந்த காலம் என்று சொல்லப்படுகிற இந்த லெந்து காலத்திலே நம்முடைய ஜாஷுவா டிவி கொடுக்கிற சிலுவை தியான நேரத்தில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு தந்திருக்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசும்படி என்னோடு சேர்ந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்வோமா? கண்களை மூடுங்களேன். இயேசுவே, நீர் தந்த இந்த நல்ல நாளில் உம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்க இருக்கிறோம் அப்பா. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனுமாய் இருக்கு என்று சொன்னது போல இது பலனாய் இருக்கட்டும். இந்த சிலுவை தியானம் என் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு பலனாய் இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு பேசும்படி ஜாஷுவா டிவி தந்திருக்கிற ஒரு தலைப்பு இந்த மத்தேயு 27 அதிகாரம் 35 வசனமும் அதே வசனம் யோவான் 19:27 இருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறது. யார் அந்த தீர்க்கதரிசி? வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுவார் என்று எப்பொழுது சொல்லப்பட்டது என்று பார்த்தோமானால் கிமு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 650 ஆண்டுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரர் தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் 18 வசனம் விதமாய் சொல்கிறது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமையின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்று. ஐயா, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிறது, இந்த தேவாதி தேவன் யார், இவர் யார் என்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என் ஆண்டு உங்களோடு பேசுவோராக. வேதம் சொல்கிறது, தேவாதி தேவன் ஆதியும் அந்தமுமானவர். எப்படியானவராம்? முதலும் முடிவும் அவரே. முதலும் அவரே, முடிவும் அவரே. முதலும் முடிவும் இல்லாதவர், யாரும் கணக்கிட முடியாது. இந்த தேவன் ஏனையா மனுஷ ரூபத்துக்கு வந்தார்? எதற்காக வந்தார் என்று வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது, மனதில் மேல் வைத்த அன்பினாலே, நம்ம மேலே வச்ச அன்பு. யார் மேலே வச்ச அன்பு? கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி சொல்லுங்களேன். என் மேலே ஏசப்பா வச்ச அன்பினால தான் என்னை போல ஒரு மனிதராய் வந்து விட்டார். என்னை போல ஒரு மனிதராய் வந்து விட்டார். எத்தனை அன்பு பாருங்களேன், எத்தனை அன்பு. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனாராம். யுத்தத்துக்கு போனவர் பின் வாங்கி ஓடி வருகிறார். தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி போட்டு ஒரு ஏழை மகன் போல வேடம் அணிந்து யுத்தத்துக்கு சென்று யுத்தத்தை ஜெயிக்கிறார். கிட்ட இருந்தவரோ, அவரோடு பக்கத்தில் நின்றவரோ, இவர் ஒரு சாதாரணமான நினைத்து அவரோடு சகஜமாய் பேசுகிறார். நீ இந்த அம்பை எய்யணும், இப்படி எய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவரும் ஒன்று தெரியாதவர் போல அந்த சாதாரண மனிதனிடத்தில் பேச்சு கொடுத்து கேட்டிருக்கிறார். இந்த யுத்தம் முடிந்து நீ எங்கே போவாய்? உன்னுடைய ஊர் எங்கே? நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், ஐயா, இந்த யுத்தம் முடிந்ததும் எனது ஊர் இதில் அருகாமல் இருக்கிற ஊர் தான். நான் ஒரு விவசாய வேலையாய் விவசாயத்தை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே சரி, உன்னுடைய பெயர் என்ன என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர். ராஜா என்பதை அவர் தெரியாது. இவர் ராஜா யுத்தத்துக்கு வேஷம் மாறி வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது.
இவர் என்ன செய்வாராம்? மாதம் ஒரு முறை. இவர் அவரை எப்படி பார்த்தாரோ அதே போல, ஒரு ஏழையை போல, ஒரு போர் வீரனை போல உடை அணிந்து போய், என்னப்பா நல்லா இருக்குதியா? விவசாயம் எப்படி இருக்குது? யுத்தத்துக்கு போனியே, காயது பட்டிருக்குதா? ஒன்றும் இல்லைல்ல, உங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரித்து ஒவ்வொரு மாதமும் விசாரிக்க போவாராம். இவர் நினைத்து கொண்டார், இவரும் நம்மை போல யுத்தத்துக்கு ஆள் இல்லாம வந்த ஒரு ஆள், ஒரு சாதாரண ஆளான என்று. ஒரு நாள் அதே வீதி வழியாய் அதே பட்டணத்துக்கு ராஜ வஸ்திரம் தரித்து யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல அப்படியே பவனி வரும்பொழுது பார்த்திருக்கிறார். ஐயோ, இவர் என்னோடு பேசினவராயிற்று என்று. அவர் சொன்னாரா, நீ என்னை சாதாரணவனாய் பார்த்தானா, உனக்கு சாதாரணமானவனாய் வெளிப்பட்டேன். இன்றைக்கு நீ ராஜாவாய் பார்த்து நீ பிரமித்து போனாய் என்று. என் அன்பு நண்பரே, தேவாதி தேவன் இதைத்தான் நமக்கு செய்ய வந்திருக்கிறார். நம்மேல் வைத்த அன்பினாலே தன்னுடைய எல்லாவற்றையும், மேன்மையை, மகிமையை துறந்து ஒரு மனிதனாய் வந்தார். அவர் மனிதன் அல்ல, மனிதனாய் வந்தார். ஒரு மனித ரூபம் எடுத்து நம்மிடையே பேச வேண்டும், நம்மோடு ஐக்கிய வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவன் மனு உருவெடுத்தார். நான் முதலில் சொல்லுகிறேனே, நான் முதலே சொல்கிறேன், தேவன் ஆதி மந்தமானவர் என்று. அந்த ஆதியாயிருந்த தேவன் காணக்கூடாத இறைவன், ஜனங்கள் காண முடியாது, ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர் என்று வேதம் சொல்கிறது. ஒருவராலும் பார்க்கக்கூடாத மகா மேன்மையுள்ள நித்திய வெளிச்சமாக இருந்திருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று. யோவான் 8:12 சொல்லுகிறது, யோவான் 9:5 சொல்கிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. அந்த ஒளியாகிய தெய்வம் நம்மேல் வைத்த அன்பினாலே, தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே மனு உருவெடுத்தார். ஐயா, அன்றைக்கு இருந்த தேவனை நாம் பார்க்க முடியாது, அன்றைக்கு இருந்த தேவனை நாம் தொட முடியாது. ஆனால் நமக்கு சட்டங்களை எழுதி கொடுத்திருந்தார். ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு பலியிட வேண்டும், அவனுக்கு பதிலாக ஒரு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி தேவன் பலியை கொடுத்திருந்தார். இந்த பலியை கொடுத்ததினாலே ஒருவன் ஒரு பாவம் செய்து விட்டான் என்றால் அவன் என்ன செய்வான்? தன் தகுதிக்கேற்ப ஒரு கன்றுக்குட்டியவோ, ஒரு ஆட்டையோ, இல்லையல் 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு போய், ஐயா நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னிக்கும்படி தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், இதோ என்னிடத்தில் இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியை, இந்த கன்றுக்குட்டியை பலியிடுங்கள் என்று சொல்வார்களாம். பலியிடுவார்கள். அன்றைக்கு பலியின் முறைமை இருந்தது. அந்த பலியின் முறைமை இருந்ததினாலே இந்த சட்டம் அங்கே இருக்கிறது. பாவம் செய்த எவனும் பாவத்துக்கென்று பாவ பலியிட வேண்டும் என்று இருந்தது. ஐயா, வேதத்திலே இந்த பாவ பலியை நீக்குவதற்காகத்தான் என் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். ஜனங்களோ மனம் போல் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல யார் நம்மை பார்ப்பார்? நாம செய்த தவறு யாருக்கு தெரியும்? நாம செய்கிற ஊழல் யாருக்கு தெரியும்? நாம் அடிக்கிற கொள்ளை யாருக்கு தெரியும்? நாம பஞ்சகமாய் செய்கிறது யாருக்கு தெரியும் என்று ஜனங்கள் மனம் போல் வாழ்ந்தார்கள். சிலர் கொஞ்சம் மிஞ்சின நீதிமான்கள் என்ன செய்வாங்க? ஆமா, பாவம் பண்ணிட்டேனே, அதுக்கு என்ன, 2 புறா கொஞ்சம் வாங்கி வெட்டி சரியாக்கிறவோம். பாவ மன்னிப்பு இந்த மிருகங்களால் கிடைக்கும் என்று எண்ணினார்கள். தேவாதி தேவன் பார்த்தார், இந்த பலியினால இனி என்ன செய்ய முடியாது? பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஐயா, துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தான். நம்ம பாவம் செய்வோம், ஒரு புறாவை வெட்டுவோம், நம்ம பாவம் செய்வோம், ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுவோம் சொல்லி துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தான். சட்டம் இயற்றி விட்டோமே, என்ன செய்வதென்று என் எஜமான் யோசித்து வந்ததுதான் மனித அவதாரம். இந்த மனித அவதாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொட முடிந்தது, நாம் பார்க்க முடிந்தது, நாம் அவரோடு பேச முடிந்தது. அவர் வந்ததின் நோக்கமே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகத்தான். ஆம், 850 வருடத்துக்கு முன்பதாக ஏசாயா இந்த தீர்க்கதரிசியை படித்தான் சொல்லியிருக்கிறார். அவர் வருவார், மெய்சியாவாய் வருவார், வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, நமக்காய் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி சொன்னார்கள். சிலுவை என்பது ஒரு கொடிய ஒரு மரணம். துடிக்க துடிக்க ஐயோ கை காலில் ரத்தமெல்லாம் போய்
சாவு ஒரு முறை காத்திருப்பார்களாம். அந்த சிலுவை மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதை கொலை குற்றவாளிக்கும் கொள்ளைக்காரனுக்கும் தான் இருந்தது. கலகக்காரனுக்கும் கொலை குற்றவாளிக்கும். நிஜமான இயேசு மகாராஜன் எந்த கொலையும் செய்யலை, எந்த களவும் செய்யலை, கலகமும் செய்யலை. ஆனால் இவருக்கு ஏன் சிலுவை? யோசித்து பார்த்தீர்களா? நம்மையில் வைத்த அன்பினாலே என் ஜனங்கள் அவமானத்தை தாங்க முடியாது. என் ஜனங்கள் இந்த வருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. என் ஜனங்களுக்காய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவாதி தேவன் மனித உருவில் வந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ஐயா. இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஐயா. என்னோடு திருப்புங்களேன், தேவன் உங்களோடு பேசட்டும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, மறைத்தேன், அது உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். ஏன் ஐயா இவர் மறிக்க வேண்டும் என்று நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். யோவான் 1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. நான் முதலே சொன்னேனே, தேவன் ஆதியிலே உள்ளவர் என்று. இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, இவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல. தேவாதி தேவன் நமக்கு முன்னமே, எல்லாவற்றுக்கும் முன்னமே ஆதியாக இருந்த தேவன். இதன் சொல்லுகிறது, அவர் பிரகாசமுள்ள நட்சத்திரமும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார் என்று. மோசேயே யாத்ராகமம் புஸ்தகம் 34:1-31 சொல்கிறது, மோசேயின் முகம் அவரை பார்த்ததினாலே பிரகாசமாயிற்று, ஜனங்களால் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட தெய்வம் ஏன் சொல்கிறார்? வேதத்திலே சொல்கிறது, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. இந்த தேவாதி தேவன் ஏனையா இந்த மனு உருவெடுக்க வேண்டும் என்று அருமையான தேவாதி தேவ மனிதர் தாயப்பன் என்று சொல்வார்கள். சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் இயேசு என்று. ஆம், எல்லா உபதேசத்திலும் எல்லா வேதத்திலும் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது ஐயா. கன்னியின் வயிற்றிலே ஒருவர் பிறப்பார், அவர் முக்கூறுள்ள அந்த சிலுவையிலே மரிப்பார் என்று. நான் முன்னமே சொன்னேனே பாவம் என்று. ஐயா, இந்த பாவத்துக்கு ஒரு பலி வேண்டும். இந்த பலி வேண்டும் என்பதற்காகத்தான் தேவாதி தேவன் பலியாய் வந்தார். இதை சொல்லுகிறது, ஒரு வாயில் வஞ்சனை காணப்படும் இல்லை, ஒரு வையவும் இல்லை, யார்கிட்டையும் அவர் அநியாயம் எதுவும் பண்ணலையா. இந்த தேவன் அடிக்கப்படும் பொழுது அது ஏசாயா 53 சொல்கிறது, மயிர் கத்தரிகளிடத்தில் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். அடிக்கப்படும் பொழுது, அடிங்க, என் ஜனங்களின் பாவங்களை என் மேல் சுமரட்டும், என் மேல் சுமரட்டும் என்று எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தாராம். எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அருமையான தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரனையா சொன்ன ஒரு சம்பவம். ஒரு வாலிபனை குற்றத்திற்காக, அவன் செய்த குற்றத்திற்காக சுட்டு கொல்ல வேண்டும் என்று தண்டனை வந்ததாம். எப்பொழுது சுட்டுக் கொள்ள வேண்டும்? தேவாலயத்தில் 12 மணிக்கு அடிக்கும் பொழுது, மணி அடிக்கும் பொழுது, அந்த மணி சத்தம் கேட்ட உடனே இவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததாம். இவர் பார்த்திருக்கிறார், அவருடைய தாயார் பார்த்திருக்கிறார். 11 மணிக்கு அந்த எங்கே போய் கொண்டு விடணும் அங்கே கொண்டு போய் விட்டார்கள். இந்த தாய் ஏறினாள். 12 மணிக்கு அடித்தால் தானே, 12 மணி அடித்தால் தானே அவர்களுக்கு சுட முடியும் என்று வேகமாய் அந்த ஆலயத்தில் ஏறிவிட்டாள். அங்கோ காட்டில் அந்த மனிதனுக்கு துப்பாக்கியோடு காவலர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். 12 மணி எப்பொழுது அடிக்கும், அப்பொழுது இவனை உடனே கொண்டுவிட வேண்டும் என்று இந்த தாய் முன்னமே ஏறிக்கொண்டாள். உயர கோபுரத்தில் ஏறிக்கொண்டாள். அங்கே பெரிய மணி இருக்கிறது. அதை ஒரு காது இரண்டும் கேளாத ஒரு மனிதர் சரியாய் 12 மணிக்கு வருவாராம், இழுத்து அடிப்பாராம். இவள் ஓடி சென்றிருக்கிறாள். ஓடி சென்று அந்த மணியின் இருபுறம் தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டாளாம். அந்த நாக்கு இந்த புறம் அடிக்கும்போது இந்த கையை வைத்து கொண்டாள், இந்த புறம் அடிக்கும்போது இந்த கையை அந்த மனிதன் இழுத்து இழுத்து அடித்திருக்கிறார். இழுத்து இழுத்து அடிக்க அடிக்க தன்னுடைய கரங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நீட்டி இருக்கிறாள். சத்தம் எதுவும் வெளியே வரவில்லை. கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த மனிதன் விட்டுவிட்டு
போய்விட்டான். மணி அடிச்சாச்சுன்னு போயிட்டார். எங்க எல்லோருக்கும் ஒரு குழப்பம். மணி அடிக்கவில்லையே, சட்டத்தின்படி மணி சத்தம் கேட்க வேண்டுமே என்று. இது தாய் ஓடி இருக்கிறாள், 2 கையும் சிதைந்தவளாய், 2 கரங்களும் ரத்தம் சொட்ட சொட்ட, எலும்புகளெல்லாம் நொறுங்கி ஓடி சென்று சொன்னாள், ஐயா 12 மணிக்கு மணி சத்தம் கேட்டால் தானே சொல்ல வேண்டும். ஏதோ சத்தம் கேட்கவில்லை. என் பிள்ளைக்காக என் கரங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளையின் பாவத்துக்காக, என் பிள்ளை செய்த பாவத்திற்காக என் கரங்களை பாருங்கள். எலும்புகள் நொறுங்கிவிட்டது, சதைகள் தொங்குகின்றன, எனக்கு மன்னிங்கள் என்று சொன்னாலாம். அந்த நாட்டின் ஜனாதிபதி சொன்னாராம். அது சத்தம் கேட்டதோ கேட்கவில்லையோ, இந்த தாயின் அன்பினால், அவள் செய்த தியாகத்தினால் இவனை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னாலாம். அதே போல என் எஜமானும் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் மேல் விழ தள்ளினார். அவர் பாவி அல்ல, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. வேதத்தில் சொன்னபடி அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன், நீதியின் ராஜா. அந்த ராஜா ஒரு ஏழை கோலம் எடுத்து அற்ப மனிதனை போல வந்தார். ஐயா, ஒரு மனிதன் அல்ல, அற்ப மனிதனை போல, நம்மை போல. எதற்காக? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:14 விதமாய் சொல்கிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையினால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கிறார் என்று நாம் நினைச்சுக்கிட்டோம். அவரை சிலுவையில் அடிச்சாச்சு, அவரை சிலுவையில் அடிச்சாச்சு. இல்லையா, சிலுவைக்கு பின்பதாக ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானாம். தாயை தூசிக்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமாம். சட்டம் இது, வேதத்தின் சட்டம் ஐயா. இந்த சட்டத்திற்கு ஒருவேளை இந்த சட்டம் நிலைத்திருக்குமானால் நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்களா? இருக்க முடியுமோ? தேவாதி தேவன் இந்த சட்டத்திட்டங்களை பலியினால் நிறைவு செய்ய தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அநேகர் சொல்வதுண்டு, ஐயா உங்க ஏசப்பா அந்த 3 அணியை பிடிட்டு வந்திருக்க வேண்டியதேனே ஐயா. சரியா எந்த பலி நிறைவு இல்லை என்றால் பலிக்கு பேரும் இல்லை, பலி நிறைவாகாது. ஆமா, நிறைவாகாது. ரத்தம் கடைசி வரை வடிய வேண்டும் என்பதற்காகத்தான் என் எஜமான் கடைசி சுட்டு ரத்தத்தையும் நன்மை நம்மேல் வைத்த அன்பிற்காக அப்படியே ஊற்றி கொடுத்தார் ஐயா. அப்படியே ஊற்ற கொடுத்தார், பூமியில் விழ கொடுத்தார். நீ பூமியின் மேல் செய்த பாவம் என்ன? இவர்கள் பாவம் பாவம் என்று சொல்கிறார்களே என்ன? ஒருவேளை நான் கொலை செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நல்லதையா, நல்லதம்மா. என் ஆண்டவரை எதிலே கொண்டு ஒப்படைத்தார் பார்த்தீர்களா? கள்ளர்கள் மத்தியில் கொலை செய்யாதவங்க இருக்கலாம், விபச்சாரம் செய்யாதவங்க இருக்கலாம், இன்னும் ஒவ்வொரு பாவம் செய்து இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பொருளையும் திருடாத ஒரு மனிதன், எடுக்காத ஒரு மனிதன் இருப்பானோ? இல்லையே. அதற்காகத்தான் ஐயா கள்ளர்கள் மத்தியில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை என் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். வேதத்திலே எபேசியர் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. என்னோடு திருப்புங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் ஒரு சம்பவம் இருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேற்றலவற்றோளுமாய் இருந்தில் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலேயே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷித்து இப்படியே சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன்.
ஐயா, நாம் வாக்குத்தத்தின்படி உடைய பிள்ளைகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி உடைய பிள்ளைகள் அல்ல, நீதியின்படி உடைய பிள்ளை நம்ம அல்ல. சிலுவையிலே எஜமான் இயேசு மகாராஜன் நம்முடைய பாவங்களை சாபங்களை சுமர்ந்து தீர்த்ததினால் நீ அவருக்கு சுதந்திரவாளி. எங்கள் யாராயிருந்தாலும் இந்த இயேசு வேதம் சொல்கிறது, இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று. நாம் பலியிட்ட பலி நம்மை சுத்திகரிக்க முடியாது. நமக்கு பலியாய் வந்தவரே அதை செய்த முடித்தார். ஐயா, நமக்காக பலியாய் வந்தார். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார், ராஜாவே, நீ வாழ்ந்தது போதும், 2 நாளில் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னதும் அவர் சொல்லுகிறார், ஐயோ, எனக்கு வயசு இப்போ தானே 75 எங்கள் அப்பா கூட உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு 100 தாண்டுதே, எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கிறானே, என்னையும் நீங்கள் கொண்டுட்டு நான் என்ன செய்வேன்? அப்போ சொல்லியிருக்கிறார், சரி, அப்போ ஒன்று செய்வோம், உனக்கு பதிலாக யாராவது உயிர் கொடுக்கட்டும், உனக்கு பதிலாக யாராவது என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மனப்பூர்வமாக சொன்னால் நான் உன்னை விட்டுவிடுறேன் என்று சொல்லிவிட்டாராம். வேடிக்கையான ஒரு சம்பவம். இவருடனே சரி, இவ்வளவு தானே, என்னையே பார்த்தது என் மேல அன்பாக இருக்கிற என் மனைவி எனக்காக உயிரே கொடுப்போம்னு சொல்லித்தான் என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினா, அவட்ட சொல்லுதேன், அவளே உயிரை கொடுத்துருவா, நான் வெளியில் போய் தேட வேண்டாம், ஏன்னா என் மனைவி என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறான் உடனே சொல்லியிருக்கிறார். காலையில் வச்சதும், ஏம்மா எந்திரி, நீ சொல்லுவியே என்னங்க உங்களுக்காக நான் உயிரே கொடுப்போம்னு சொன்னியே, இப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சம்மா. நேற்று இந்த மாதிரி ராத்திரி என் ஆண்டவர் என் கனவிலே வந்து சொன்னார், உனக்காக யாராவது உயிர் கொடுத்தா நீ இன்னும் 10 வருஷம் இருப்பேன்னாரு. நீ 10 வருஷம் இருந்து பிரயோஜனம் இல்லைம்மா, நான் 10 வருஷம் இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைய சொத்து சேர்த்துருவேன், இன்னும் நிறைய பணம் சேர்த்துருவேன், எனக்காக நீ செத்துரு அவர் சொல்லியிருக்கிறார். என்னங்க இப்படி வார்த்தை நீங்கள் பேசலாமா? சாவு நமக்கா வரக்கூடாதுங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்காக நான் சாக முடியாது, நீயே செத்துக்கோ. அப்போ என் கூட இவ்வளவு இருந்தது, அதுக்காக சாவதுக்காக வந்திருக்கிறேன், என் நாளுக்கு முன்பு நாங்கள் இப்படி சாக முடியும் என்று மனமடிவாய் பேசிவிட்டாள். உடனே இவருக்குரியா வந்துச்சு, நமக்கு தான் 4 பையங்க இருக்காங்களே, அதில் ஒருத்தனை சொல்லுவோம், கேட்குறான்னு பார்ப்போம்னு சொல்லி மகனை கூப்பிட்டு இருக்கிறார். மகனே, உடனே சாஷ்டாங்கமாக அப்படிதாப்பா குனிஞ்சதால நிமிராம, அப்பா சொல்லுங்கப்பா, உங்களுக்காக என்ன செய்யணுப்பா? வேற ஒன்றும் இல்லைடா, நேற்று இந்த மாதிரி தெய்வம் வந்து சொன்னதையா, நான் மறைத்து போவேனாம், நீ மறித்தால் உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன், எப்படினாலும் நீ ராஜா மகன்தான், நான் ராஜா, நிறைய உனக்கு சம்பாதிச்சு வச்சிருந்தேன், உன் பிள்ளைகளுக்கு போதுமானது சம்பாதிச்சு தந்துருந்தேன். அவர் சொல்லியிருக்கிறார், என்னைக்குப்பா உங்களை சாவுன்னு சொல்லியிருக்காங்க, நாளை கழிச்சுப்பா, சீக்கிரம் அந்த நாளை கழிச்சு வரட்டேசப்பா. என்னடா மகனே சொல்லுதேன், நீ செத்துன நான் தானே ராஜா, நீ என்னைக்கு சாவ நான் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இன்னும் 10 வருஷம் வேற உயிரோடு இருக்க போறியா, சீக்கிரம் செத்துரு. ஐயோ, நொந்து போனார். நொந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது வெளியிலே ஒரு வாசலிலே காவல்காரர் வந்து நிற்கிறார். இவரை பார்க்கும் அவர் சாஷ்டகமாய் விழுந்து கும்பிடுவாராம். ஐயோ, ராஜாவின் முகத்தை நான் பார்த்துட்டேனே, ஐயோ, எத்தனை தெய்வத்தை பார்த்தது போல இருக்கு, இந்த தெய்வத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவாராம். அவரை கூப்பிட்டு, எப்பா நீ எனக்காக மறிச்சிருவியா? எனக்காக நீ மறிச்சிட்டா உன் குடும்பத்துக்கு தேவையானதை நான் செய்தேன். இந்த மாதிரி நேற்று தெய்வம் என் கனவிலே வந்து சொன்னார் என்று சொல்லவும் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜாவே, என்ன வேணாலும் கலங்க, உயிரை கேட்காதுங்க, நான் இந்த பூமியில் உயிர் வாழணும்னு இருக்கிறேன். மனம் நொந்த ஊராய் வேதனையோடு அரண்மனைக்கு வெளியே வருகிறார். அங்கே ஒரு முதியவர் இருக்கிறார். அந்த முதியவரிடத்தில் போய் சொல்கிறார், ஐயா, நீங்கள் வீடு வீடாய் யாசகம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இந்த யாசகம் வாங்கி சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டுமா? உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை நான் இப்பொழுதே தர்றேன், கொண்டு போய் வீட்டில் ஒன்றே கொடுத்துட்டு எனக்காக செத்துருங்க. அவர் சொல்லியிருக்கிறார், சாகிறதுக்காகவா? நான் சாகிறதுக்கு வரல, அது உனக்காக நான் சாக முடியுமா? யாரும் சாக முடியாது என்று சொல்லிவிட்டார். இவருக்கோ மிகுந்த வருத்தம், அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போனது. மறுநாள் வந்தது, ஐயா என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்பும் பொழுது என் எஜமான் வந்தாரா. என் எஜமான் ஏசு மகாராஜன் சொன்னார், நீ ஒரே ஒரு முறை என்னை கூப்பிட்டுருக்க கூடாதா?
எனக்காய் அடிக்கப்பட்ட என் தெய்வமே, என் பாவங்களை சுமந்த என் தெய்வமே, என் அக்கிரமங்களை சுமந்த என் தெய்வமே, நீர் எனக்கு உதவி செய்யும், நீ ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா என்று சொன்னாராம். அந்த மாத்திரத்திலே என் நிஜமான அவர் முன்னால் தோன்றினார். அவமானம் நிறைந்தவராய், பாடு நிறைந்தவராய், ரத்தம் சொட்ட சொட்ட, இது எல்லாம் ஜனங்களால் காரி துப்பப்பட்டு இழுத்து போகிறது போல, ஒரு சினிமாவை பார்க்கிறது போல அவர் பார்த்திருக்கிறார். புலம்பி இருக்கிறார். ஐயா, என் பாவம், என் ரகசிய பாவம் இது. என் ரகசிய பாவத்துக்காய் நீர் துப்பப்பட்டீரா? ஐயோ, நான் எவ்வளவு துணிகரமாய் என் கைகளினால் பாவம் செய்தேன். இந்த கைகளுக்கு பதிலாக உன் கைகளை கொடுத்தீரே. ஐயோ, நீங்க கொடுத்துட்டீங்களா? ஐயா, நான் பாவம் செய்வதற்கு யாருக்கும் தெரியாத ரகசியமா ஓடின என் காலுக்கு பதிலாய் உம்முடைய காலை கொடுத்தீரோ? ஐயா, நான் ரகசியமாய் என் எதிராளியை எப்படியெல்லாம் அவனுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டேனே. அதற்காகத்தான் உம்முடைய சிரசில் முள்முடி குத்தப்பட்டதோ? முள்முடியை சூட்டி உம்மை காரை துப்பினார்களோ? ஐயோ, என் பாவம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சர்வத்துக்கும் எஜமான், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், வார்த்தையால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமை உள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் நீர் தொங்கினீரோ? என் பாவமே, என் பாவமே, என் பாவமே என்று சொல்லி உலகம்பி இருந்தாரா? என் அன்பு நண்பரே, ஒருவேளை உங்களுக்கும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதா? நீங்கள் செய்த பாவத்தை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ செய்வது பாவம் என்று உன் இருதயம் உனக்கு சொல்லுகிறது தெரியுமா? உன் பிள்ளைகள் உனக்கு சொல்லுகிறார்களே, அப்பா வேண்டாம், ஐயோ விட்டு விடுங்கள், அவர்கள் பாவம், உன் அதிகாரத்தில் இது செய்யாதே, இது உனக்கே வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார்களா? இல்லையேல் உன் முன்னருடைய பாவத்தினால் சாபத்தினால் பிடிக்கப்பட்டு வேதனையும் வருத்தத்தை நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயா? உனக்காகத்தான் இந்த செய்தி. உனக்காக ஒருவர் அவமானத்தை ஏற்றோர் இருக்கிறார் ஐயா. உனக்காகவே அவர் வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே உன் பாவங்களை மன்னிக்க, உன் அக்கிரமங்களை நீக்க, உன் சாபத்தை நீக்கத்தான். எவ்வளவும் பொய்யுரையாத தெய்வம் சொல்வதை பாருங்களேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று நான் முன்னமே சொன்னேன். காணக்கூடாத இறைவன் மனித அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எப்பொழுதும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவராய் இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். நமக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். உனக்காய் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, உனக்காய் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர்தான் இயேசு ரட்சகர். அவர் சிலுவையில் குறித்த நாளில் அடிக்கப்பட்டார், குறித்த நாளில் உயிர் தெழுந்தார். ஏனோ தானோ என்று நீ நினைக்காதே, எங்கோ நடந்த காரியம் என்று நினைக்காதே. ஐயா, நீ எத்தனையோ தெய்வங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், நல்லது. யாருக்கு ஐயா, யாருக்கு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறார்கள்? யாருக்கு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறார்கள்? அறிஞர்களும் பெரியவர்களும் மகான்களும் கண்ட தெய்வம் ஐயா இந்த தெய்வம். இந்த தெய்வம் உன்னை என்று அழைக்கிறது. உன் பாவத்தை மன்னித்தேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். உன் சாபங்களை மன்னித்து உனக்கு அடிக்கப்பட்டேனே, என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். இவரை குல தெய்வமாய் நீ ஏற்றுக்கொள்வாயா? சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்வாயா? இப்பொழுது என்னோடு ஜெபிப்பாயா? என் அன்பு நண்பரே, என் அன்பு சகோதரனே, தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். என் சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தை நீ நினைத்து நினைத்து புலம்பி வடித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீர், உன் கண்ணீரை நீக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவர். உன் பாவங்களை நீக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவர். என் சகோதரனே, உன் அக்கிரமங்களை நீக்க ஆண்டவர் போதுமானவர். உன் பாவங்களை சுமர்ந்து தீர்த்து விட்டார். இனி நீ சுமக்க தேவையில்லை. உன் வேதனை வருத்தங்களை நீ அவர் மேல் வை. வேதத்தில் சொன்னபடி நமக்கு விரோதமாக இருந்த கட்டளை கையெழுத்து எல்லாத்தையும் குலைத்து விட்டார் ஐயா, குலைத்து விட்டார். இன்னும் நீர் தாமதமேன் செபிப்பாயா? அப்பா, எனக்காக நீர் மனிதனாய் வந்ததுக்காய் நன்றி, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவீர்களா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாராய் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த சிலுவை தியானத்திலே நான் உங்களை இந்த சிலுவைக்கு அழைக்கிறேன். இந்த சிலுவையை பாருங்கள். ஒரு அவமான சின்னத்தை புனித சின்னமாய் மாற்றினார் ஐயா எஜமான். ஒரு அவமான சின்னத்தை புனித சின்னமாய் மாற்றின தேவன் உன்னை அழைக்கிறார். இதில் நான் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டேன். ஓ பாவத்தை, ஓ அக்கிரமத்தை நீக்கிட்டேன். இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். பாவத்தை விட்டு வெளியே வா.
நீ பாவத்தில் விழுந்து கிடக்க வேண்டாம். பாவத்தில் கிடப்பது நல்லதல்ல. ஒருவேளை நீ பாவத்தில் விழுந்திருப்பாயானால் தட்டை எழுந்திரு, சீ என்று உதறி வா. நான் உன்னை ஆசிரியக்க விரும்புகிறேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த அந்த சிலுவை மரத்தில் எல்லா சாபத்தையும் நீக்கிட்டார் ஐயா. எல்லா சாபத்தையும் நீக்கிட்டார். இனி நீ தேவையில்லை. இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. உமக்கு பிரியமான வாழ்வப்பா. இனிமேல் நமக்கு பிரியமா வாழ்வப்பா. கேட்கிறவங்களை மன்னிக்கிட்டே நீ இயேசுவே, என் மேல இரக்கமாயிருங்கன்னு சொல்லுங்களேன். இம்மட்டும் எனக்கு இரக்கமாயிருந்த தெய்வமே, இனிமேல் இரக்கமாயிரும். உண்மை இன்றைக்கு என் சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னையும் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே.